ஹாய். இப்போ 42 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நான் அளவு எல்லாம் நான் மேலே டைப் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த டைலர் ஃபீல்டுக்கு நான் எப்படி வந்தேங்கிறத இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட் டைம் எப்படி இந்த டைலரிங் ஃபீல்டுக்கு வந்தேன்னா, எங்கள் அக்கா வந்து நல்லா டைலரிங் பண்ணுவாங்க, துணியெல்லாம் தைப்பாங்க. அவங்க தைக்கிறப்ப நான் பக்கத்துலேயே நின்று பார்ப்பேன். பார்த்துட்டு அதில் தான் எனக்கு ஒரு ஆசை வந்தது, நம்மளும் தைப்போம் துணி அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணேன், மிஷினில் உட்காந்து புடவை ஓரடிச்சு பார்த்தேன். நான் டைலரிங் அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி நல்லா வரல, கோணல் மணலாக தான் ஸ்டிச்சிங் வந்துச்சு, நேராக வரல. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இது இருந்ததுனால, நம்ம தைப்போம் செய்வோம் அப்படின்றதுனால நான் தொடர்ந்து அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாள் அதை அப்படியே விட்டுட்டேன். வீட்டில் இருக்கிற மிஷினை வீட்டுக்கு போகிறப்ப, மாமியார் வீட்டிலேருந்து வீட்டுக்கு போகிறப்ப எப்போயாவது தைச்சி பார்ப்பேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மாட்ட சொல்லி ஒரு மிஷின் வாங்கிக்கிட்டேன். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க மிஷினு. அந்த மிஷினை இன்னும் எங்கள் அம்மாவோட ஞாபகமாக வச்சுருக்கேன். ஆனால் இப்போ எங்கள் அம்மா இல்லை. ஞாபகமாக வச்சுருக்கேன். அந்த மிஷினில் தான் இன்றைக்கி நான் 10 பேருக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த மிஷின் தான் எனக்கு. எனக்கு இந்த ஆர்வம் வளர்ந்ததே வந்து எங்கள் அக்கானால தான். எங்கள் அக்கா பார்த்து தான் நான் வந்து எனக்கு இந்த டைலரிங் மேலே ஒரு ஆர்வம் வந்தது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக ப்ளவுஸு தைக்க ஆரம்பித்தேன். அந்த ப்ளவுஸை போட்டு இல்லாத கொலை பண்ணி அவ்வளோவா சரியாக வரலை. என்னோடய ஹஸ்பண்ட் கூட சத்தம் போட்டார், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்குற, உனக்கு தான் வரமாட்டேங்குதுல்ல, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் விடலை. எனக்கு வந்து ப்ளவுஸ் நம்மளே தைச்சி நம்மளே போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம், ஒரு ஆசை இருந்ததுனால இது எப்படியா நம்ம கற்றுக்கணும், தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். முயற்சி பண்ணதில் தான் இப்போ நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கடை வச்சு டைலரிங் பண்ணுறேன். அப்படின்டா இதுக்கு காரணமே எங்கள் அம்மா, எங்கள் அக்கா. யார் எது சொன்னாலும் நீங்கள் அதை காதில் வாங்காதீங்க. என்னோடய ஹஸ்பண்ட் எவ்வளோதோ என்னை வந்து எல்லா விஷயத்தையும் என்னை மோட்டிவேஷன் பண்ணுவார். ஏதாவது சொதப்பிட்டோம்னா அதை வந்து பெரிய ஒரு குறையாக சொல்லுவார். அதையெல்லாம் நான் காதில் வாங்கிக்கவே இல்லை. இருந்தாலும் நான் தைக்க ஆரம்பித்து இப்போ இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா என்னோடய ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. நான் ஒரு கடை வச்சு தனியாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கேன் அப்படின்னா முழு காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் தான். இப்போ இந்த அளவுக்கு டைலரிங் ஃபீல்டில் வந்து கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கேன்னா என்னோடய ஆர்வமும், கற்றுக்கணுங்கிற ஆர்வம், இதை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சிங்க தான். உங்கள் முயற்சியை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.